வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றோமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல fluid mechanics flow through pipes and head losses அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். So what are the important key points? அதே மாதிரி previous year questions from the various examination boards டிஸ்கஸ் பண்ண போறோம். So before starting with the video, I request you please subscribe our channel கற்றோமே கற்போம் கற்பிப்போம். So let's start with the different losses. Yeah, so first what are the various losses இருக்குன்னா So first one major loss வந்து so energy loss வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். First வந்து major loss and minor loss. சரியா? So major loss வந்து due to the friction வந்து affect ஆகும். Minor losses வந்து we can further categorize. So நாலு டைப் வந்து பிரிக்கலாம். First one sudden expansion of pipes, sudden contraction of pipe, bend in pipes and obstruction in the pipeline. சரியா? So இந்த four வந்து we can classify. So major lossesல so ரெண்டு ஃபார்முலா வந்து மெயினா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Darcy-Weisbach ஃபார்முலா. சரியா? So Darcy-Weisbach ஃபார்முலா இதுதான். இத பேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம் கேட்பாங்க. சரியா? அப்படியே டைரக்டா ஃபார்முலா கூட கேட்பாங்க. So loss of head due to the fraction அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதான் வந்து ஃபார்முலா. சரியா? 4 into f dash L v square divided by 2 GD அப்படின்னா the 4 f dash வந்து you can replace with the f L v square divided by 2 GD. So இந்த Lங்கிறது தெரியும், length of the pipe, velocity of the flow and G gravitational force, diameter of the pipe. So இந்த Fங்கிறது so small f அத இங்க கொடுத்திருக்கு சரியா? Small f ங்கிறது friction factor. So friction factor அந்த f dash ங்கிறது coefficient of friction. So உங்க ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்களோ so அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு coefficient of friction கொடுத்தாங்கன்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணனும். அப்படி இல்ல டைரக்டா friction factor கொடுத்திருந்தாங்க டைரக்டா f மட்டும் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். So the range of friction factor எந்த இதுல இருக்குன்னா 0.02 ல இருந்து 0.04. இது வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து இப்ப வந்து பைப்பா இருக்கு. So அந்த இதுக்கு வந்து friction factor வந்து இந்த ரேஞ்ச் 0.02 ல இருந்து 0.04. So அதனால 4 into கொடுத்திருக்கு. So இது வந்து இந்த friction factor. So friction factorக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்கு. So அதையும் கூட தனியா கேட்பாங்க. சரியா? So friction factorக்கு வந்து so அதை வந்து further we can classify into different types of flow. So first வந்து laminar flow நமக்கு தெரியும். Reynolds number வந்து less than 2000 இருக்குறதா laminar flow ஆல்ரெடி படிச்சிருக்கோம். So அதுக்கு friction factor வந்து 64 divided by RE. So Reynolds number வந்து கீழ வரும். So 64 times 64 divided by RE போட்டீங்கன்னா you can directly calculate your friction factor. Turbulent flow. So second வந்து turbulent flow நமக்கு தெரியும். So greater than 4000 இருக்கும். சரியா? So அதுல வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் பிரிக்கலாம். So ஜெனரலா வந்து யூஸ் பண்றது இதுதான். F equal to actually இங்க F dash வந்து கால்குலேட் பண்ணிருப்போம். 0.09 divided by RE whole power 1/4 வரும். சரியா? So இங்க வந்து 1/4, இங்க RE தான், இங்க 64. 0.079 வருது இல்லையா? இதை நீங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will get 0.316 divided by RE power 1/4. நீங்க ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதர் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ இது வந்து தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போத் ஆர் சேம். ஜஸ்ட் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will get this answer. So next friction loss in pipe whose end is closed. So ரெண்டு இது இப்போ எண்ட் வந்து இப்போ பைப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். flow takes place. So அந்த சைடுல வந்து இப்போ வந்து flow வந்து வந்துகிட்டே இருக்கு, பட் எண்ட் வந்து we are க்ளோஸ் பண்ணிட்டோம். So அந்த மாதிரி கேஸ் வந்து friction loss வந்துச்சுன்னா 1/3 டைம் FLV square divided by 2 GD. So 1/3ங்கிறது ஒன்றும் இல்லை, 0.33. Yes, 0.3 டைம்ஸ் வரும். அதாவது அந்த friction factor வேல்யூ வந்து 0.3 அந்த மாதிரி வரதான் 1/3 கொடுத்துருக்கும். ஸோ மேஜர் லாசஸ் அதே தான். சரியா? இப்போ டர்புலன்ட் ஃப்ளோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து அதே வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கோன்னு சொன்னோம் இல்லையா? ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 4000 கிரேட்டர் தெரியும். ஸோ அப் டு 1 lakh இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 1 lakh மேலே வருது உங்களுக்கு வந்து இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா யூ ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. F equal to 0.05525 divided by ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 2.37 plus 0.0008. ஜென்ரல் ஏதாவது ஃபார்முலால கேட்டால் மட்டும் ஞாபகம். பட் மெயினாக வந்து நீங்கள் தெரிய வேண்டியது இந்த ரெண்டு தான். சரியா? ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கேட்பாங்க. லேமினார் ஃப்ளோக்கு வந்து 64 divided by RE இருக்கணும். அப்படிலாம் டர்புலன்ட் ஃப்ளோனா 0.079 divided by RE power 1/4. ஸோ இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். சரியா? பட் அதே மாதிரி வந்து டிரான்சிஷன் ஃப்ளோவா இருக்கு. எனக்கு இப்போ வந்து 2000 தெரியும், 4000 தெரியும், ரெண்டுக்கு இடையில உள்ளது. ஸோ எதர் ஃப்ளோ வந்து லேமினார் இருக்கலாம், டர்புலண்டா இருக்கலாம். அதான் ஒரு டிரான்சிஷன் ஃப்ளோன்னு படிச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து இவர் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் 1/√4F equal 2 log tan R/K plus 1.74 இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஏதாவது ஃபார்முலால சப்போஸ் ஏதாவது டேரக்டா வந்து கொஸ்டின் கேட்கற மாதிரி இருந்தால் இதையும் வேணா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அவ்வளோ. பட் மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா Darcy-Weisbach ஃபார்முலா. சரியா? ஸோ மேஜர் லாஸஸ் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. ஸோ செகண்ட் வந்து சேசிஸ் ஃபார்முலா. இதான் செகண்ட். ஸோ இது வந்து we are using for the மேஜர் லாஸ் தான், ஃபிரிக்ஷன் லாஸ் தான் யூஸ் பண்ண போறோம்.
ஸோ இதான் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் we are calculating the mean flow velocity. ஸோ மீன் ஃப்ளோ வெலாசிட்டி தான் ஃபார்முலா v equal to c into root of mi. சரியா? ஸோ v equal to c into root of mi தான் ஃபார்முலா. இதில் cங்கிறது சேசிஸ் கான்ஸ்டன்ட், mங்கிறது ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஸோ அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா a by p, m equal to a by p ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏங்கிறது ஏரியா அண்ட் பிங்கிறது யுவர் வெட்டட் பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து we are calculating ஸோ லாஸ் ஆஃப் ஹெட் HCl. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ண வரோம் பெர் யூனிட் லென்த் HCl by L வேணும்னா you can take the slope value. ஸோ tan theta எடுத்தீங்கன்னா you can calculate. சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் tan theta எடுத்தீங்கன்னா இது வரும் இல்லையா, ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு தான் எடுப்பீங்க. HL divided by length of the pipe வந்து L. அவ்வளோதான், HL by L வரும். அதான் tan theta. இது பத்தி ஏதாவது சின்ன ப்ராப்ளம் கூட கேட்கலாம். சரியா? இந்த ஸ்லோப்பை கொடுத்துட்டு வந்து HL by L ஹைட்ராலிக் லாஸ் எடுத்து பெர் லென்த் வந்து யூனிட் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா tan theta வரும். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேசிஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த சிக்கும் எஃப்க்குள்ள ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். சரியா? ஸோ என்ன வந்து ரிலேஷனா F equal to 8g divided by c ஸ்கொயர். நீங்க ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரெண்டும் கன்ஃபியூஸ் வந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஸ்மால் எஃப் கேபிட்டல் எஃப் வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்க F' கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்க வந்து நம்ம எடுக்கிறது வந்து இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தான் எடுக்கிறோம், F தான் எடுக்கிறோம். F equal to 8g divided by c ஸ்கொயர். சரியா? இதுல வேற என்ன இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் த டைமென்ஷன் ஆஃப் சேசிஸ் கான்ஸ்டன்ட் c. ஸோ இதுக்கு வந்து டைமென்ஷன் வந்து L பவர் 1/2. ஸோ அந்த ரூட் ஆஃப்ல இருந்து வெளியே L பவர் 1/2 பை டைம் வரும். ஸோ வந்து அது வந்து மேலே கொண்டு வந்துட்டா t பவர் -1. ஸோ L 1/2 t பவர் -1. சரியா? ஸோ இதுல வந்து வேற என்ன நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்னா, ஸோ இங்க வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ டேர்சி வேஸ்ட்பேக் ஃபார்முலா. ஸோ வி ஆர் யூசிங் ஃபார் யோர் ஃப்ளோ த்ரூ பைப் லைன்ஸ். ஸோ ஃப்ளோ த்ரூ பைப் லைன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டேர்சி வேஸ்ட்பேக் ஃபார்முலா. சேசிஸ் ஃபார்முலா வந்து ஓப்பன் சேனல். ஃப்ளோ த்ரூ த ஓப்பன் சேனல்ல வந்து வி ஆர் கோயிங் டு மெஷர். அந்த மாதிரி இடத்துக்கு சேசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுதான். ஸோ இதை வந்து மேஜர் லாசஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனர் லாசஸ் 4 டைப் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சடன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பைப். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு டயாமீட்டர் இருக்கும். ஸோ அதுல வந்து வர்ற ஏரியா A1, வெலாசிட்டி V1 இருக்கு. அது வந்து சடனாக இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் we are going to calculate the your head losses கால்குலேட் பண்ணீங்கன்னா இதான் ஃபார்முலா V1 minus V2 the whole square divided by 2G. சரியா? ஸோ இதுல இருந்து நம்ம A1 V1 equal to A2 V2 போடுவோம் இல்லையா, அதுதான் இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ A1 V1 equal to A2 V2. சரி, ஸோ இப்போ V2க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா A1 by A2 into V1 போடுவீங்க இல்லையா, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு V2. ஸோ V2க்கு பதிலாக A1 by A2 into V1 வரும். ஸோ V1 ஸ்கொயர் அதுதான் இங்க வெளியே எடுத்துட்டோம் காமனா. ஸோ V1 ஸ்கொயர் by 2G into 1 minus A1 by A2 the whole square. ஸோ இப்போ ஃபார் சடன் எக்ஸ்பேன்ஷன் the optimum ratio of diameter of the pipe so that the pressure loss is minimum. சரியா? இப்போ சடன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற இடத்துல வந்து இவர் optimum ratio of diameter of the pipe. ஸோ ப்ரெஷர் லாஸ் வந்து மினிமம் இருக்கும். ஸோ டயமீட்டர் ரேஷியோ D1 by D2 எவ்வளோ இருக்குன்னா 1 divided by root of 2. சரியா? ஸோ சடன் எக்ஸ்பேன்ஷன் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வந்து எக்ஸ்பேன்ஷன் D1 by D2 equal to 1 by divided by root of 2. டயமீட்டர் 1க்கு இப்போ 2க்கு வந்து ரேஷியோ தான் ஜென்ரல் அவ்வளோ. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து சடன் எக்ஸ்பேன்ஷன். செகண்ட் வந்து சடன் கான்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இனிஷியலாக உள்ள டயமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதான் கான்ட்ராக்டட் ஏரியா. சரியா? ஸோ இது வந்து வெலாசிட்டி V1, ஸோ V2, D1, D2 அதெல்லாம் தெரியும் ஜென்ரல் அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஃபார்முலா இங்கே V1 minus V2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2G போட்டாலே இங்கே வந்து VC அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். சரியா? ஸோ VC minus V2 the whole square divided by 2G. ஸோ இதுக்கு வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நம்மளுக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட். ஸோ இந்த ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2G into 1 divided by CC minus 1 the whole square. ஸோ இந்த CCங்கிறது தான் V2 by VC. சரியா? ஸோ நீங்கள் V2 by VC போட்டீங்கன்னா இப்போ என்ன போடுவீங்க, 1 minus V2 by VC வரும் இல்லையா. ஸோ அந்த வந்து V2 by VC பதிலாக CC போடலாம். அதுதான் இங்கே எப்படி எழுதியிருக்கும். சரியா? ஸோ மைனஸ் மட்டும் காமன் வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ யூ கேன் சிம்பிளிஃபை, யூ கேன் கெட் திஸ் ஃபார்முலா. ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வைக்க வேண்டியது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ இது ஏதாவது சின்ன ப்ராப்ளத்தில் கேட்கலாம். V2 divided by VC கொடுத்துருப்பாங்க. ஸோ V2ங்கிறது வெலாசிட்டி, எக்ஸிட் வெலாசிட்டி. ஸோ இது வந்து கான்ட்ராக்ஷன் அந்த போர்ஷன் உள்ள வெலாசிட்டி. V2 by VC தான் ஒரு CC வேல்யூ. நீங்கள் CC வேல்யூ கொடுக்கலைன்னா ஸோ யூ கேன் டேக் 0.5 into V2 square by 2G டைரக்டாக எழுதிடலாம்.
இப்போ V2 வந்து சாரி சிசி வேல்யூ கொடுக்கல அப்படின்னா யூ கேன் டேக் டைரக்ட்லி 0.5 V2 ஸ்கொயர். ஸோ சிசி வந்து இப்போ 0.62 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யுவர் சாரி ஆமாம் 1/cc தானே. எஸ். ஸோ எந்த மாதிரி வரும்னா ஃபார்முலா வந்து HCl ஈக்குவல் டு 0.375 ரைட் V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2G. ஸோ இது வந்து ஒன்று மாறும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். சப்போஸ் இந்த சிசி இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 0.62 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0.375 V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2G வரும். ஸோ இது வந்து சடன் கான்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சடன் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார்முலா இதுதான் சரியா. ஸோ ஹெட் லாஸ் HL ஈக்குவல் டு ஸோ A டிவைடட் பை CC இன்ட்டு A மைனஸ் A இன்ட்டு V ஸ்கொயர் டிவைடட் பை 2G. ஸோ இங்கே V ஸ்கொயர் பை 2G அதே தான் வருது சரியா. ஸோ இன்ட்டு ஏரியாவில் மட்டும் A டிவைடட் பை CC இன்ட்டு A மைனஸ் A. ஸோ கேபிட்டல் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பைப். ஸோ ஏங்கிறது ஏரியா ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ஷன். அதே தான். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன மைனர் லாசஸ்னா அந்த எக்ஸிட். ஸோ எக்ஸிட் வந்து அதே வெலாசிட்டி தான். ஸோ V ஸ்கொயர் டிவைடட் பை 2G டைரக்ட் ஃபார்முலா தான். என்ட்ரன்ஸ் ஆஃப் த பைப்பில் வந்து 0.5 V ஸ்கொயர் டிவைடட் பை 2G போடணும் சரியா. ஸோ இங்கே Vங்கிறது மீன் வெலாசிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி தான் எடுப்போம், மீன் வெலாசிட்டி எடுக்கும் சரியா. ஸோ மீன் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ இன் த பைப்லைன். ஸோ கிராஜுவல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இப்போ கிராஜுவல் வந்து இது வந்து சடன் எக்ஸ்பென்ஷன் பார்த்தா இப்போ சப்போஸ் கிராஜுவல் எக்ஸ்பென்ஷன் இருந்தால் K இன்ட்டு V1 மைனஸ் V2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2G. ஸோ இதில் வந்து V1 ஸ்கொயர் A1 V1 வந்து ஈக்குவல் டு A2 V2 போட்டு சிம்பிளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் KL இன்ட்டு V1 மைனஸ் V2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2G. ஸோ இங்கே KLங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன். ஸோ எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி KL வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கிராஜுவல் எக்ஸ்பென்ஷன். ஸோ அடுத்தது டியூ டு பெண்ட்ஸ். ஸோ பெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ K இன்ட்டு V ஸ்கொயர் டிவைடட் பை 2G. இந்த கேக்கு மட்டும் வேல்யூ வந்து மாறிட்டே வரும். ஸோ 90 டிகிரியா இருந்துச்சுன்னா K வேல்யூ 1.2. ஸோ 1.2 V ஸ்கொயர் டிவைடட் பை 2G வரும். ஸோ 45 டிகிரியா இருக்கு பெண்டு. பெண்ட் வந்து 45 டிகிரி இருந்தால் 0.4. ஸோ 0.4 இன்ட்டு V ஸ்கொயர் டிவைடட் பை 2G ஹெட் லாஸ். இது வந்து பெண்டிங். ஸோ தீஸ் ஆர் த மைனர் லாசஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் த உங்கள் ஃப்ளோ த்ரூ பைப் லைனில் வர்றது தான். நெக்ஸ்ட் தெரிய வேண்டியது இந்த HGL அண்ட் TL சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அதான் HGL அண்ட் டோட்டல் எனர்ஜி லைன் TEL. டோட்டல் எனர்ஜி லைன் இன்னொரு நேம் தான் எனர்ஜி கிரேடியன்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. EGL ஆர் TL ரெண்டுமே சேம் தான் சரியா. ஸோ இதுக்கு வந்து இந்த HGL ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனை இட் ஜாயின்ஸ் த பீசோமெட்ரிக் ஹெட் சரியா. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் யுவர் கிராவிடேஷனல் ஹெட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் ஹெட்டுங்கிறது P by rho G வரும். அப்படின்னா யுவர் ஸ்பெசிஃபிக் W P by rho G plus Z போட்டிங்கன்னா you will get the HGL. ஸோ இங்கே வந்து கைனடிக் ஹெட் வந்து வராது. இங்கே டோட்டல் எனர்ஜி எடுக்கும் போது தான் யூ ஆர் கோயிங் டு இன்க்ளூட் யுவர் கைனடிக் ஹெட். அதான் V ஸ்கொயர் டிவைடட் பை 2G சரியா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா கூட டிஃபரன்ஸ் இதுதான் சரியா. ஸோ இதை அந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து கேட்பாங்க ஒரு HGL லைன் இஸ் ஆல்வேஸ் பேரலல் அண்ட் லோயர் தேன் த TL. ஸோ டோட்டல் எனர்ஜி லைனை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் வந்து ரெண்டு பேரலாக தான் இருக்கும் அண்ட் ஆல்வேஸ் இட் இஸ் லோயர் தேன் த டோட்டல் எனர்ஜி லைன். ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது வந்து லோயர் லெவலில் தான் இருக்கும் சரியா. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரியா. P1 by ஒமேகா இது வந்து இங்கே வரைக்கும் உள்ளது தான் சரியா. ஸோ ப்ளஸ் Z லெவல் வந்து we are going to include. இங்கே டோட்டல் எனர்ஜியில் என்ன we are including இந்த ரீஜியனே ஆட் பண்ணோம் இல்லையா. அந்த ரீஜியன் தான் இவர் V2 ஸ்கொயர் பை 2G V1 ஸ்கொயர் பை 2G. ஸோ இதான் ஒரு HGL அண்ட் TL. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இது கேட்பாங்க சரியா. ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் த்ரூ த பைப் லைன். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபார்முலா யுவர் ஐடியல் பவர். ஸோ ஐடியல் பவர் ஃபார்முலா வந்து ரோ G Q டிஸ்சார்ஜ் அண்டு யுவர் ஹெட் சரியா. ஹெட் லாஸ் ஹெட் டோட்டல் ஹெட். ஸோ அதே மாதிரி இப்போ we are going to calculate the ஆக்சுவலுக்கு வந்து பவர் கால்குலேட் பண்ணா ரோ G Q இன்ட்டு கேபிட்டல் H மைனஸ் யுவர் ஹெட் லாஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிடும். ஸோ டோட்டல் ஹெட்ல இருந்து யுவர் ஹெட் லாஸ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கால்குலேட் த யுவர் ஆக்சுவல் பவர் சரியா. ஸோ ரோ G இன்ட்டு Q டிஸ்சார்ஜ் இன்ட்டு கேபிட்டல் H டோட்டல் ஹெட் மைனஸ் யுவர் ஹெட் லாசஸ். ஸோ எஃபிஷியன்சி வேணும்னா இந்த ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கணும் சரியா. ஸோ ரெண்டு ரேஷியோ எடுத்தீங்கன்னா அது மூணுமே கேன்சல் ஆயிரும். ஸோ H மைனஸ் HL டிவைடட் பை H மைனஸ் HL டிவைடட் பை H வந்துடும் சரியா. ஸோ விச் கிவ்ஸ் யுவர் எஃபிஷியன்சி. ஸோ இது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கும்னா யுவர் 1/3 சரியா. 1/3ங்கிறது 66.67%. இது வந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா.
இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் த்ரூ த பைப் லைன். ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கும், H/3. சரி, அது வந்து ஹெட் லாஸ் வந்து H/3. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து 66.67% இருக்கும். அதாவது 1/3 ஆஃப் த ஸ்டாட்டிக் ஹெட். ஸோ ஸ்டாட்டிக் ஹெட்டுங்கிறது கேபிட்டல் ஹெச், அதில் 1/3 எடுத்தீங்கன்னா யூ கேன் கால்குலேட் த யுவர் ஹெட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இங்கே 2/3 ஆயிரும் இல்லையா, H மைனஸ் 1/3 H போடுங்க, 2/3 H கேன்சல். ஸோ 2/3ங்கிறது 66.67%. ஸோ இதை ஒரு என்ன கேட்கலாம்னா டயாமீட்டர் ஆஃப் த நாசில். ஸோ எவ்வளோ இருக்கணும் பாரு, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கணும். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா D ஈக்குவல் டு கேபிட்டல் D ஹோல் பவர் 5, சரியா, டிவைடட் பை 8 இன்ட்டு யுவர் ஃப்ரிக்ஷனல் ஃபேக்டர் இன்ட்டு லென்த் ஹோல் பவர் 1/4. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க. சப்போஸ் கேட்கலாம் டயாமீட்டர் ஆஃப் த நாசில் ஃபார் ஏ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கணும். ஸோ அது வந்து என்ன வந்து இந்த மாதிரி டயாமீட்டரோட நாசில் வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா யுவர் பைப் ஃபர்ஸ்ட் வந்து diameter whole power 5 divided by 8 f L whole power 1/4. இதுதான் பவர் டிரான்ஸ்மிஷன் த்ரூ த பைப்ஸ். சரியா? சரி, அடிக்கடி கேட்கறோம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஹெட் லாஸ் வந்து H/3 இருக்கும் மேக்ஸிமம் பவர் கன்சம்ஷன்ல. சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த சிஃபான் ஆக்ஷன் ஆஃப் பைப்ஸ். ஸோ த பைப் விச் ரைசஸ் above இட்ஸ் ஹைட்ராலிக் கிரேட் லைன். ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து if you are going to ஒரு பைப் லைன் வந்து அந்த கிரேடியன்ட் லைன் வந்து இப்போ ரைஸ் ஆயிருக்கு, ஹேஸ் ஏ நெகட்டிவ் ப்ரெஷர் அந்த இடத்துல வரும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த யுவர் சிஃபான். அதாவது தான் வந்து சிஃபான் பைப் லைன் இந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பர் சைடில் ஒரு டேங்க் இருக்கும், லோயர் சைடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. ஸோ இதான் வந்து இப்போ அப்பர். ஸோ ஏங்கிற போர்ஷன் அப்பர். ஸோ இங்கே பிங்கிறது லோயரில் இருக்கும். சரியா? ஸோ எக்ஸிட் வந்து லோயர் லெவலில் இருக்கும். தென் த இன்லெட். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டாக கொஸ்டினில் கேட்கறது தான். ஸோ இவர் சிஃபான் பைப்போட உள்ளது. சரியா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஏர்லாக் அட் த ஹையஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பைப் லைன். ஸோ இங்கே வந்து ஏர்லாக் வந்து இருக்கும் ஹையஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பைப் லைனில் வந்து. ஸோ வி ஆர் ஹேவிங் த ஏர்லாக்ஸ். இது வந்து ஜென்ரல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு தெரியல என்ட்ரன்ஸ் உள்ள லாஸ் 0.5 V1/2G, எக்ஸிட் வந்து V2/2G. அதே தான் போட்டிருக்காங்க. சேம். ஸோ வேற என்ன தெரியும்னா இதில் இந்த ப்ரெஷர் அட் C அண்ட் D. ஸோ இங்கே பாயிண்ட் C இங்கே இருக்கு இல்லையா, இங்கே D. இது ரெண்டுமே வந்து விச் இட் இஸ் ஈக்குவல் டு யுவர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருக்கும். ஸோ பிலோ த CD இந்த பாயிண்ட் கீழே உள்ளது எல்லாமே பாசிட்டிவ் ப்ரெஷர். ஸோ இது வந்து அப்பரில் போகும்போது நெகட்டிவ் ப்ரெஷர். ஸோ நம்ம இந்த இன்வெர்டட் மோனோமீட்டர் டியூப்லாம் நம்ம நெகட்டிவ் போடுவோம் இல்லையா, அதுதான். சரியா? ஸோ யூ ஆர் ஹேவிங் த ப்ரெஷர் above the C and D, we are having a negative, அதாவது சக்ஷன் ப்ரெஷர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இங்கே சமிட் ப்ரெஷருங்கிறது PS should not be less than the vapor pressure of the liquid to avoid at the airlock formation. சரியா? ஸோ ஏர்லாக் ஃபார்மேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கா we are having சமிட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கணும். இட் should not be less than, அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷரோட வந்து இட் should not be, சமிட் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவாய்ட் த ஏர்லாக் ஃபார்மேஷன். ஸோ அதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ யுவர் சமிட் ப்ரெஷர் should be greater than vapor pressure. சரியா? Not greater than or equal to. சரியா? And total head loss. சரியா? So for water it is 2.5 liter at 20 degrees Celsius. சரியா? So total head loss ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், என்ட்ரி லாஸ், இங்கே எக்ஸிட் லாஸ் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் லாஸ். மூணு இது இருக்கு. சரியா? ஸோ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், எக்ஸிட் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ வந்து என்ட்ரன்ஸ் லாஸ் ஃபார்முலா தெரியும் 0.5 V²/2G, ஃப்ரிக்ஷன் லாஸ் FL V²/2GD, எக்ஸிட் லாஸ் V²/2G. சரியா? ஸோ if the H is the height of the summit above the reservoir A. ஸோ ஏக்கு மேலே உள்ளதான் இவர் ஹெச்னு வச்சிருக்காங்க. அண்ட் தென் பை அப்ளைங் த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா we are including அந்த சமிட் ப்ரெஷர் இருக்குல்லையே, அது கூட வந்து இந்த ஹெட்டை வந்து ஆட் பண்ணிக்கிடும். அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக வந்து PA/W வந்து என்ன போடுவோம்னா நம்ம PVS PA/W மட்டும் போடுவோம். ஸோ இங்கே சமிட் ப்ரெஷர் வரும்போது we are going to include the H also. இது வந்து ரிசர்வாயர் ஏக்கு மேலே உள்ள ஹைட் எவ்வளோ இருக்கும் அது. ஸோ PS divided by W or rho G plus H plus இந்த லாசஸ் எல்லாமே அதே தான். V²/2G plus 0.5 V²/2G plus FL V²/2GD. Head losses. அதே தான். So these are the concepts involved in the siphon pipe of pipes. Sorry, siphon action of pipes. So next வந்து water hammering and equivalent pipe. So water hammering na ஒன்றும் இல்லை. So when a liquid is flowing through a long pipe fitted with a valve at the end. ஸோ ஒரு பெரிய பைப்ல வந்து இப்போ ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. சரியா? இப்போ சடனாக வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறோம், வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன டக்குன்னு வந்து ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இந்த இன்க்ரீஸ் ஆயிரும். ஹை இன்டென்சிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் பிஹைண்ட் த வால். அந்த வால் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க, ஃப்ளோ ஆகிட்டு இருக்க இடத்துலனா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து இன்டென்சிட்டி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்.
அது வந்து இப்போ என்ன ஆயிரும், இப்போ அதனால வந்து தண்ணி வந்து அந்த செவத்துல போய் மோதும் இல்லையா, அதுதான். ஸோ ஹை இன்டென்சிட்டி இஸ் ஹேவிங் த எஃபெக்ட் ஆஃப் ஹேமரிங் ஆக்ஷன். ஸோ ஹேமரிங் சுத்தியல் அடிக்கிற மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஆன் த வால்ஸ், அந்த பைப்போட வால்ல போய் வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ஆக்ஷன். இதுக்கு பேர் தான் ஒரு வாட்டர் ஹேமரிங் அர்த்தம். சரியா? இதுல இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் த பிரஷர் ரைஸ் டியூ டு த வாட்டர் ஹேமரிங். ஸோ வாட்டர் ஹேமர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா பிரஷர் லெவல் வந்து அதிகமாகும். இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் த பிரஷர் ரைஸ் டியூ டு த வாட்டர் ஹேமரிங். So next in the equivalent pipe, அது ஒன்னு கேட்பாங்க. சரியா? ஒரு compound type which consists of several pipes of different length and diameter to be replaced by having a uniform pipe. So அதுல ரெண்டு கேஸ் இருக்கு. சரியா? So pipes in the series and pipe in parallel. So அது வந்து we are going to replace and we are going to get the அந்த discharge level எப்படி ஆகும், get loss என்ன ஆகுங்கறத டீடைலா பார்ப்போம். சரியா? series and parallel connection ரெண்டுமே இருக்கும். So இந்த மாதிரி பைப்லைன் பேர் தான் அந்த compound pipe தான் ஒரு equivalent pipe அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாட்டர் ஹேமர் ஃபர்ஸ்ட் முடிச்சுடுவோம். சரியா? வாட்டர் ஹேமரிங், ஸோ அது வந்து இப்போ அதுலேயே வந்து 3 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராஜுவல் க்ளோசர் ஆஃப் த வால். சரியா? ஸோ வால் வந்து நம்ம வந்து மெதுவாக க்ளோஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அடுத்து வந்து சடன் க்ளோசர் அண்ட் பைப் இஸ் ரிஜிட் பைப்பாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து இவர் சடன் க்ளோசர் ஆஃப் வால் அண்ட் பைப் இஸ் எலாஸ்டிக் டைப் தான். சரியா? இது வந்து ரிஜிடு, இங்கே எலாஸ்டிக். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வால் க்ளோசர் இஸ் கிராஜுவலாக இருக்கு. ஸோ கிராஜுவலாக இருந்துச்சுன்னா யுவர் டைம் T ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 2L by C. சரியா? ஸோ இங்க Lங்கிறது லென்த் ஆஃப் த பைப், Cங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பிரஷர் வேவ், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பிரஷர் வேவ். சரியா? 2L by C. இது வந்து டைம் வந்து கிரேட்டர் தான், அதிகமா இருக்கும். சடனா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து குயிக்கா இருக்கும். சரியா? ஸோ அதான் T less than 2L divided by C. 2 times length of the pipe divided by Cங்கிறது இவர் velocity of the pressure wave. ஸோ வாட்டர் ஹேமர் இந்த அதே தான். சரியா? ஸோ கிராஜுவல் க்ளோசர், ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஷர் ஹெட் ஃபார்முலா. ஸோ ப்ரெஷர் ஹெட் ஃபார்முலா வந்து P by rho by W equal to LV divided by G into T. சரியா? ஸோ இது வந்து லென்த்து, வெலாசிட்டி, டைம் தெரியும். சரியா? ஸோ இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே ரோ ஜி இந்த சைடு கொண்டு போயிருக்கும், ஜிஜியை கேன்சல் பண்ணிட்டு அதே வந்து ஃபார்முலா எழுதிக்கிடலாம். சரியா? ஸோ நீங்கள் எப்படி எழுதலாம்னா சேம் P. சரியா? ஸோ டென்சிட்டி இன்ட்டு VL, ஸோ ஜிஜி கேன்சல் ஆனால் Tன்னு கூட கொடுப்பாங்க. சரியா? இதுதான் ப்ரெஷர் ஹெட் ஃபார்முலா. ஸோ நம்ம ஹெட்னு இருக்கிறதுனால P by rho G அது வந்து போட்டிருக்கோம். சரியா? ஸோ இங்கே வந்து நீங்கள் rho G போட்டீங்கன்னா ஜிஜி கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த சைடு போயில வந்து உங்களுக்கு என்ன வரும், டென்சிட்டி மட்டும் போகும். ஸோ டென்சிட்டி VC அதுவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அது வந்து சடன் க்ளோசர் வித் ரிஜிட் பைப். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து ஃபார்முலா வந்து ஒரு டென்சிட்டி டிவைடட் பை W ஈக்குவல் டு VC இன்ட்டு G. ஸோ இதை ஆல்வி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ VC divided by G. So where C equal to so root of K by rho. So இதை பேஸ் பண்ணி சின்ன ப்ராப்ளம் கூட கேட்பாங்க. velocity of the pressure wave root of K divided by rho. So Kங்கிறது பல்க் மாடலஸ், ரோங்கிறது டென்சிட்டி. சரியா? இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இது எங்க சால்வ் பண்ணியிருக்கோம்னா அந்த பல்க் மாடலஸ், இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா, அந்த கான்செப்ட் படிக்கும்போது இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த C வேல்யூ? ஸோ Cங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? velocity of the pressure wave C equal to root of Kங்கிறது bulk modulus divided by density of the water. ஸோ இங்க இந்த மாதிரி சடன் க்ளோசர் ஆஃப் ரிஜிட் பைப்னா இங்க வந்து VC divided by G. ஸோ இங்க வந்து V into L வரும், இங்க C வரும், இங்க GT வரும், இங்க G மட்டும் வரும். ஸோ அடுத்தது வந்து தேர்ட் ஃபார்முலா எலாஸ்டிக் பைப். ஸோ தேர்ட் கேஸ் வந்து எலாஸ்டிக் பைப் தான் P by rho. ஸோ P by rho equal to இங்க V into ஸோ root of rho G square into 1 plus K into capital D plus capital D divided by small t into E. சரியா? ஸோ இதான் ஃபார்முலா. P by rho P by W equal to V divided by root of rho G square into 1 plus K plus capital D divided by small t into E. Capital Dங்கிறது diameter of the pipe, ஸோ Tங்கிறது thickness of the pipe, E equal to modulus of the elasticity. எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது. இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக நம்மளுக்கு இதில் ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க, பட் ஃபார்முலாஸ் டேரெக்டாக கேட்கலாம். சில சான்சஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The combination of pipelines and the questions வந்து we will discuss in the next video. So don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for your valuable time. Thank you.